ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இந்த அம்மன் எங்கள் வாழ்வில் வந்து பல வருஷம் ஆகுகிறது. எத்தனை வருஷம் என்று சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் நான் முதலில் இந்த அம்மனை தரிசிக்கப் போகையில் சின்ன கோயிலாக வீட்டுக்கு முன்புறம் இருந்தார்கள். பிள்ளையார் ஒரு பக்கம், அம்மன் ஒரு பக்கம். அவர்களை பார்த்து தரிசனம் செய்துவிட்டு அந்த வீட்டில் இருக்கும் அம்மாவையும் பார்த்து பேசிட்டு வந்தோம். அதன் பிறகு இன்னும் ஒரு முறை அல்லது 2 முறை போயிருப்போம். அதன் பிறகு கொஞ்சம் பெரிய கோவிலாக அமைந்தது. அந்த கோவில் இப்போது பிரம்மாண்டமாக என்று சொல்ல மாட்டேன், ஓரளவு அழகாக அமைந்துள்ளது. இந்த கோவிலில் அமாவாசை அன்று அன்னதானம் நடைபெறுகிறது. அத்துடன் மட்டுமில்லாமல் இப்போது சில மாதங்களாக திருவாசகம் காலையில் ஆரம்பித்து மாலை வரையில் பாடுகிறார்கள். நீங்களும் வந்து கலந்து கொள்ளலாம். இந்த இடம் திருச்சி தீரன் நகர் பஸ் டிப்போ பக்கத்தில் இருக்கிறது. ரோட்டில் வரும்போதே அந்த கோவில் பார்க்க முடியும். மெயின் ரோட்டில்தான் இருக்கிறது. இப்போது என் அனுபவங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த அம்மாவை பார்க்கும்போது என் பிள்ளைகள் கொஞ்சம் வயசு படிக்கிற பிள்ளைகளாக இருந்தார்கள். அப்போது மகளும் காலேஜ் போய்கிட்டு இருந்திருக்காங்க. சின்னவன் ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தான். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வர ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறினது. இப்போது நிலைமையை சொல்லிவிடுகிறேன். நாங்கள் என் பிறந்த ஊருக்கு வர வேண்டிய திடீரென்று நடந்தது. அப்போது அம்மாவை போய் கேட்டேன். அப்போது அம்மா போய் வாருங்கள் என்று சொன்னார்கள். அதனால் எல்லோரும் வந்து லீவுக்கு எங்கள் பிறந்த ஊருக்கு வந்து இருந்துட்டு திருப்பி போகையில் இன்னும் ஒரு 2-3 வாரம் இல்லை 1 வாரம் இருக்கும். அப்போது திடீரென்று எங்கள் அம்மாவுக்கு சாமி பிள்ளைகளை இங்கே விட்டு செல், நான் பார்த்து கொள்கிறேன், என்னை நீ நன்றாக கவனித்துக்கொள் அப்படி என்று சொன்னார்கள். அதன் பிறகு பிள்ளைகளை திரும்பி கூட்டி போகாமல் இங்கே விட்டு சென்று விட்டேன். போய் 1 மாதம் தான் இருக்கும். என் தம்பி என்னை கூப்பிட்டு, சீக்கிரம் உன் குழந்தைகளை அழைத்து கொண்டு செல், என்னையால் கொள்ள முடியவில்லை என்று சொன்னான். அதனால் திரும்பவும் இந்த அம்மன் கிட்டே போய் சாமி கும்பிட்டு விட்டு அங்கே இருக்கும் அம்மாவையும் பார்த்து என்ன செய்யலாம் என்று கேட்டு, அதன் பிறகு அம்மாவும் போய் வாருங்கள் என்று சொன்னார்கள். ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் போய் இருந்து பாருங்கள் என்று சொன்னார்கள். அதனால் நான் திரும்பவும் டிக்கெட் எடுத்துக்கொண்டு என் பிறந்த ஊருக்கு வந்து இருந்தேன். அங்கே எங்கள் அம்மா, தம்பி, நான், பிள்ளைகள் இருக்கும்போது 1 வாரம்தான் இருக்கும். நான் ஜூலை 12 வந்தேன். ஜூலை 17 15 16 தெரியல. திடீரென்று நான் பிள்ளையார் கோவிலில் இருக்கும்போது என் தம்பி கூப்பிட்டு விட்டு, உன் பையன் ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறான்
இங்கு நாங்கள் பார்த்து கொள்ள முடியாது என்று சத்தம் போட ஆரம்பித்தார். அதனால் நான் மீண்டும் என்ன செய்கிறது என்று புரியாமல் தவித்தேன். திரும்பவும் வீட்டுக்காரர் கேட்டு அம்மாவிடம் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் என்று கேட்டேன். அம்மாவும் திரும்ப பதில் வந்தது, வேறே வீடை தேடிக்கொண்டு பிள்ளைகளோடு மாறிவிடு என்று. இவ்வளவு நாளாக நான் அந்த மாதிரி தனியாக எந்த இடத்திற்கும் சென்றதில்லை. அதனால் இது மிகவும் மலைப்பாக எனக்கு தோன்றியது. என்ன செய்வது என்று புரியாமல் ஒரு இடமாக தேடி அலைந்தேன் வீட்டுக்கு. ஆனால் அப்போது என் மகள் மட்டும்தான் சம்பாதிக்க ஆரம்பித்திருந்தாள். நானும் என் மகனும் வீட்டில்தான் இருந்தோம். மகனுக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை. அதனால் வீடு தேடுவதற்கு காசு அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருந்தது. தூரம் பார்க்க வேண்டியிருந்தது, வசதி பார்க்க வேண்டியிருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொன்றாக நாங்கள் சென்று பார்த்து கொண்டு இருக்கும்போது எதுவும் சரியாக எங்களுக்கு தோணவில்லை. கடைசியில் ஏற்கனவே நான் ஒரு இடத்தில் வருகிறேன் என்று சொன்ன பிறகு என் மகள் அந்த இடம் பார்த்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். அதற்காக அந்த இடம் நாங்கள் போகவில்லை. ஆனால் மீண்டும் ஒரு முறை போய் பார்ப்போம் என்று திரும்பவும் அங்கு சென்று பார்த்தோம். ஓரளவு எங்களால் வாடகை கொடுக்க முடியும் என்று தோன்றியது. அத்தோடு 3 பேருக்கும் தங்குவதற்கு கொடுப்பீர்களா என்று கேட்டதற்கு நான் எங்கள் தலைவரிடம் கேட்டு சொல்கிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் ஒவ்வொரு ரூமிலும் 2 பேர்தான் தங்கலாம். அதன் பிறகு ஆண்டவன் விட்ட வழி என்று திரும்பிவிட்டேன். சாயந்தரம் திரும்பவும் கூப்பிட சொன்னார்கள். கூப்பிட்டு கேட்டேன். சரி வாங்க தங்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த செய்தி எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. சரி வருகிறேன் என்று போய் அட்வான்ஸ் கொடுத்து அதன் பிறகு ஜாமானை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுடன் தம்பிதான் கொண்டாந்து காரில் விட்டார். வந்து இங்கே வந்து சேர்ந்தோம். அப்போது தேதி ஜூலை 20. இப்போ அங்கே தான் இருக்கிறோம். 3 பேரும் இங்கே தான் ரூமில் தங்குகிறோம். சாப்பாட்டுக்கு தெரியவில்லை. காலையில் பன் அல்லது பிரெட் அல்லது பிஸ்கட் ஏதோ ஒன்று சாப்பிடுகிறோம். மதிய வேளை சாதம் வடித்து பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன். ராத்திரி வேளை மட்டும் பக்கத்தில் இருக்கும் ஒரு அம்மா எங்களுக்கு சமைத்து கொடுக்கிறார். இப்படித்தான் எங்கள் வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு இன்னும் என்ன விசேஷம் என்றால், என் பையனுக்கு அதன் பிறகு நான் இன்டர்வியூ கூட்டி சென்ற ஒரு 2 நாட்களில் அவனுக்கு வேலை கிடைத்து அவனும் போக ஆரம்பித்து விட்டான். எல்லாம் இந்த குலதெய்வம் பெரியநாயகி அம்மன் துணையோடு மற்றும் முத்துக்கன் மாரியம்மன் அவர்கள் எனக்கு வழி நடத்துகிறார்கள். இருவருமே என் தெய்வங்கள். இருவருக்கும் மற்ற தெய்வங்கள் சாய்பாபா, என் குருஜி மற்றும் பெரியவா மற்றும் நிறைய பேர் எனக்கு உதவி செய்கிறார்கள். ரொம்ப ரொம்ப நன்றி தினமும் சொல்லிக்கொண்டே வருகிறேன். என் குருவின் குரு ஞானானந்தா சுவாமிகள் குருஜி எனக்கு எப்போதும் துணையாக இருக்கிறார். நன்றி நன்றி நன்றி.